உற்சாகமான வணக்கங்களுடன் கவிதா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? உடல் பருமன். அதாவது ஒரு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் கம்மியா தான் சாப்பிடுறேன், ஆனா உடல் எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசனா கூட இருக்கலாம். நீங்க ஜிம்முக்கு போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்க வந்துட்டு உடம்ப குறைக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. வீட்ல இருந்துட்டு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் மூலமா நம்ம உடம்ப ரெடியூஸ் பண்ணலாம். சோ இன்னைக்கு என்ன பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரியும். First exercise, high knee jack. So இந்த மாதிரி 10 counts 3 sets செய்யுங்க. Second exercise, side bends. So இதே மாதிரி 10 counts 3 sets செய்யுங்க. Third exercise, back turn. So same 10 counts 3 sets பண்ணுங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ்மே செஞ்சதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் ஒரு 30 seconds ஆவது ரிலாக்ஸ் இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். Fourth exercise, step back jack. So same இதுமே 10 counts 3 sets பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா jumping jacks. So same 10 counts 3 sets. Next exercise பாத்தீங்க அப்படின்னா squat and kick. So இதுவே பாத்தீங்க அப்படின்னா 10 counts 3 sets. Next exercise பாத்தீங்க அப்படின்னா plank. So plank அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா whole bodyக்குமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். So நீங்க weight loss மட்டும் இல்ல, வேற ஏதாவது உங்களுக்கு neck pain இல்ல shoulder pain இந்த மாதிரி எந்த pain இருந்தாலுமே நீங்க plank அப்படிங்கறத செய்யலாம். So ஒரு 30 seconds மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை இப்பதான் பிகினர் செய்யறீங்க அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும். உங்களால கண்டிப்பா வந்து பிளாங்க் வந்து ஒரு 30 seconds ஆல்மோஸ்ட் ஒரு 20 seconds உங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஷோல்டர் பிளாங்க் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்க. சோ உங்களுக்கு பிளாங்க் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த ஷோல்டர் பிளாங்க் வந்து 30 seconds நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 10 seconds 20 seconds 30 seconds அப்படி வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே உங்களால 30 seconds 60 seconds கண்டிப்பா ஹோல்ட் பண்ணவே முடியாது. சோ அப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த ஷோல்டர்ல பெயின் வருது, இல்ல நீல பெயின் வருது, இல்ல ஹிப்ல பெயின் வருது, இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ 30 seconds கண்டினியூவா ஹோல்ட் பண்ணாதீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், லெக் டிராப்ஸ். So இந்த எக்ஸசைஸ்மே பாத்தீங்கன்னா 10 counts 3 sets செய்யணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டோஸ் டச் பண்ணணும். சோ ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு
சோ சேம் 10 counts 3 sets செய்யுங்க. என்ன வியூவர்ஸ், நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும், வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். வெயிட் லாஸ் பண்றவங்க வந்துட்டு சில டயட் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும். சோ அந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா டயட் ஃபுட்ஸ் எடுத்துட்டு இந்த எக்ஸசைஸை கண்டினியூவா பண்ணணுங்க. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டினியூவா பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். சோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட யோகா எக்ஸசைஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. பாஷாவோட எக்ஸசைஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோஸ். Until from Kavita. Thank you.